ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹோம்மேட்லேயே பிஸ்கட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வீட்டில் அரைச்ச சத்து மாவு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பால்வாடி சத்து மாவில் வீட்டில் அரைச்ச சத்து மாவு. அதுக்கு நான் 100 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கிறேன். 100 கிராம் வெண்ணெயை வந்து நல்லா விஸ்க வச்சு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நல்லா நாட்டு சர்க்கரை கரையிற வரை பிளெண்ட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் நாட்டு சர்க்கரைக்கு 1.5 கிளாஸ் சத்து மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் நான் அரைச்சது. அது வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் தட்டி தட்டி வச்சு, உங்களுக்கு ஓட்ஸ் இருந்தால் நட்ஸ் இருந்தால் எது இருந்தாலும் மேலே நல்லா தூவிக்கோங்க. வச்சுட்டு ஒரு குக்கரை வந்து 5 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதை எடுத்து வச்சு ஒரு 40 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அடுப்பு கையில் வச்சிடாதீங்க, கருகிரும். சிம்லேயே வச்சு 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. சூடான சுவையான ஹோம்மேடு பிஸ்கட் ரெடி. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.